Taste the Daily. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள ஐயனார்குளம் கிராமத்தில் குலை நோய் தாக்குதலால் 50க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ள சம்பவம் விவசாயிகளிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குலை நோய் தாக்கம் ஏற்படும் போதே 3 முதல் 5 முறை மருந்து தெளித்தும் எந்த பயனுமில்லை என்று கூறும் விவசாயிகள் செல்லம்பட்டி வேளாண் அதிகாரிகளிடம் முறையிட்டும் நேரில் வந்து கூட ஆய்வு செய்யவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். எனவே பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் விரோத ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறு சின்டெக்ஸ் டேங்க் குடிநீர் விநியோகத்தை முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். கோவில்பட்டி ஸ்ரீனிவாச நகர் 1வது தெருவில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆழ்துளை கிணறு மின் மோட்டாருடன் கூடிய சின்டெக்ஸ் டேங்க் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் மோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேரூராட்சி திமுக தலைவரை கண்டித்து திமுக கவுன்சிலர்களே வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாலக்கோடு பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற துணைத் தலைவர் தாகசீனா இதயத்துல்லா, 6வது வார்டு திமுக கவுன்சிலர் பத்தேகான், 3வது வார்டு திமுக கவுன்சிலர் பிரியா சிவக்குமார் ஆகியோர் பிளீச்சிங் பவுடர், கொசு மருந்து தெளிப்பதாக கூறி லட்சக்கணக்கில் பொய் கணக்கு எழுதுவதாகவும், பொது கழிவறையை ஏலம் விடாமல் பினாமிகளை வைத்து மாதம் லட்சக்கணக்கில் கொள்ளையடித்து வருவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி கூட்டத்திலிருந்து வெளியேறினர். திமுக கவுன்சிலர்களை குற்றம் சாட்டும் அளவிற்கு திமுக ஆட்சியில் கொள்ளையடித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி சிறப்பு நிலை பேரூராட்சி திமுக தலைவர் கணவரின் அராஜகத்தை தடுத்து நிறுத்தக் கோரி திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். 4வது வார்டு உறுப்பினராகவும் தம்மம்பட்டி திமுக நகர செயலாளராகவும் உள்ள பேரூராட்சி திமுக தலைவர் கவிதாவின் கணவர் VPR ராஜா தனது மனைவியின் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அனைவரையும் மிரட்டுவதாகவும், தங்கள் வார்டுகளுக்கு எந்தவொரு அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். புகார் மனு மீது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அனைவரும் ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் எச்சரித்தனர். கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் அருகே சிலுவைபுரம் கிராமத்தை தனி ஊராட்சியாக்க வலியுறுத்தி கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிலுவைபுரம் கிராமத்தில் 2 சட்டமன்ற தொகுதிகள், 3 வருவாய் கிராமங்கள், 3 ஊராட்சி மன்ற தலைவர்கள் என பிரிந்துள்ளன. இதனால் கிராம மக்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் சிலுவைபுரம் கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் ஸ்டாலின் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர்.